நம்முடைய தாய் தந்தையாகிய கடவுளாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பனவாக. ஆமேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். அன்பின் ஊற்றும் உறைவிடமாயிருக்கிற நல்ல கடவுளே, இந்த அருமையான புதிய வாரத்தின் முதல் நாளுக்காக நன்றி படைக்கிறோம். இந்த நாளிலும் உடைய திருமணங்களை வந்து ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பாராட்டின தயவு, இரக்கம், அன்பு, அருள் யாவற்றிற்காக நன்றி செலுத்தவும், அதன் வழியாக தொடர்ந்து நாங்கள் உடைய அன்பை பெற்றுக்கொள்ளவும், உடைய அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் மன்றாடும்படியாக இந்த வேளையிலே வந்திருக்கிறோம். உடைய ஆவியானவர் வழியாக திருமறையின் மறைவுகளை எங்களுக்கு கற்பித்தருள வேண்டுமா இடத்திலே மன்றாடுகிறோம். திருமறையின் மறைவுகளை விளங்கி கொண்டு அதன்படி நாங்கள் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழும்படிக்கு ஆண்டவர் எங்களுக்கு அருள் செய்கிறார்கள். இயேசுவின் வழியை வேண்டுதல் செய்கிறோம் அன்பின் நல்ல கடவுளே. ஆமென். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே படித்து சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி தூய மத்தேயு நற்செய்தி நூல் 5ஆம் பிரிவு திருவசனங்கள் 43 தொடங்கி 48 வரை அடங்கிய திருவசனங்களை படிக்க அனைவரும் எழுந்து நின்று கவனமாய் கேட்போம். தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 5ஆம் பிரிவு திருவசனங்கள் 43 தொடங்கி 48 வரை. இயேசு மக்களை பார்த்து, உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழ செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துகிறவர்களிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செய்து விடுவது என்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள் என்றார் என்பவைகளே. வேதத்துக்காக தோத்திரம் உமக்குண்டாவதாக, தெய்வீக வார்த்தையை தினம் எல்லோரும் பக்தியாக ஆராய்ந்து பார்த்து சேவித்து கை கொள்ளவே கடாட்சித்து நல்லாவியை அளியும். அனைவரும் அமருவோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்துகின்றேன். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே அன்பு, கிறிஸ்தவ அன்பு என்பதை குறித்து நாம் இந்த நாளிலே
ஆண்டவர் இயேசுவுடைய போதனைகளின் வழியாக கற்றுக்கொள்ள முற்படுகிறோம். கடவுள் தம்முடைய ஆவியான வழியாக நமக்கு ஆற்றல் அளிப்பாராக. படிக்க கேட்ட இந்த மத்தேயு நற்செய்தி நூல் 5ஆம் பிரிவு 43 முதல் 48 வரை அடங்கிய இந்த திருவசனம் என்பது ஆண்டவர் இயேசு ஆற்றின முதல் அருளுரையினுடைய ஒரு பகுதி. ஆண்டவர் இயேசு மலைப்பொழிவிலே ஆற்றின அந்த முதல் பகுதி 3 பிரிவுகளாக அவைகள் இருக்கின்றன. 3 நாட்கள் ஆண்டவர் இயேசு கற்பித்தார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அப்படியானால் முதல் நாளினுடைய இந்த கிளைமேக்ஸ் டீச்சிங், அந்த நாளினுடைய கடைசி வார்த்தைகள் என்ன என்று பார்த்தோமானால், பகைவரிடம் அன்பாயிருங்கள் என்பதை ஆண்டவர் இயேசு அந்த கூடியிருந்த பெரும் கூட்டத்திற்கு கற்பித்திருக்கிறார் என்பதை நாம் இந்த கால வரையறையின்படி நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். முதல் நாள் மாலை நேரம் கடைசியா அந்த பிரசங்கத்தை முடிக்கும் போது ஆண்டவர் இயேசு சொன்ன செய்தி. இந்த பகுதி மோசேயினுடைய நியாயப்பிரமாணங்களுக்கு விளக்கம் அளிப்பதாக அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம். இது மோசேயின் நியாயப்பிரமாணம் நீதி சட்டத்திலிருந்து வேறுபட்ட ஒன்று அல்ல, அதனுடைய விரிவாக்கமாக அமைந்திருக்கிறது. அதன் பொருள் என்ன? மோசே வழியாக கடவுள் கட்டளையிட்ட அந்த கட்டளையினுடைய நீட்டிப்பாக இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய விளக்கம் அமைந்திருக்கிறது. அப்படி சொல்வதின் வழியாக நாம் மனதில் நிறுத்த வேண்டிய செய்தி என்னவென்றால், மோசேயினுடைய நீதி சட்டத்தை பொருளற்றதாக ஆண்டவர் இயேசு மாற்றவில்லை. சட்டத்தை மாற்றி எழுதினார் என்று சொல்லி பல நேரங்களிலே புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் அங்கே இருக்கும். ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த முதல் திருச்சட்டத்தை ஆண்டவர் இயேசு பொருளற்றதாக்கவில்லை. மாறாக அதற்கு இன்னும் கூடுதலான அழுத்தத்தையும் கூடுதலான பொருளையும் முக்கியத்துவத்தையும் ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகள் குறிக்கின்றன என்பதை நாம் முதலாவது மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். மோசேயினுடைய திருச்சட்டத்திலிருந்து ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த அன்பின் கட்டளை, அன்பின் பிரமாணம் என்பது சற்று தரம் உயர்த்தப்பட்டதாக இருக்கிறது. இந்த உரையாடலுக்கான தேவை என்ன என்று பார்க்கின்ற போது, மோசேயினுடைய திருச்சட்டத்தை இந்த சமூகத்தை கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப கடவுளுடைய அன்பினுடைய நிறைவை இந்த சமூகம் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சமூகம் ஒரு ஒழுக்கமற்ற நிலையில இருக்கின்ற போது அதை ஒழுங்குபடுத்துவதற்காக மக்களை மனம் திரும்புதலுக்கு அழைத்து கடவுளின் மக்களாகவே வாழ்வதற்காக அவைகள் கடவுளினுடைய அன்பின் கட்டளைகளாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் சமய அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அதை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்றால், இந்த கட்டளைகளை எல்லாம் கடைபிடிக்கணும், நீங்கள் இதை கடைபிடித்து தான் ஆக வேண்டும், ஏனென்றால் அது கடவுளின் வார்த்தை. அப்படி செய்வதின் வழியாக இந்த சமூகத்திலே சகோதர அன்பு இருக்கும். இந்த சமூகம் அன்பினை அடித்தளமாக கொண்ட சமூகமாக இருக்கும் என்று சொல்லி கற்பிக்க வேண்டிய தலைமை ஆசாரியர், கேட்டகிஸ்டா இருக்கிறவங்க, ஞான உபதேசம் செய்கிறவர்கள், இப்போ அமைப்பு அந்த சமயத்துக்குள்ள இருக்கும் இல்லையா. இப்போ பிரதான ஆசாரியர்கள், அதன் கீழாக மறைநூல் அறிஞர்கள், வேத பாரகர்கள், அப்புறம் பரிசேயர்கள், இவர்கள் எல்லாருமே சமயத்திலே உயர் பொறுப்பிலே இருந்தார்கள். தங்களை சமயத்தின் பாதுகாவலர்களாக, யூத சமயத்தின் பாதுகாவலர்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். அப்படி சொல்லிக்கொண்ட இவர்கள் சக மனிதரை நேசிக்க வேண்டும் என்பதை தங்களுடைய உள்நோக்கமாக வைத்து திருமறையை கற்பிக்காமல், எந்தெந்த இடத்துலலாம் கற்பிக்காமல் விட்டு மக்கள் பாவத்தில் விழுந்து அதன் மூலமாக பலி செலுத்த வேண்டியது வரும், பலி செலுத்தினா நமக்கு வருமானம் வரும் என்ற நிலையிலே தான் இந்த சமய தலைவர்கள்
அன்பின் சமூகமாக இந்த சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கு தவறி மக்களை பாவத்திற்கு அனுமதித்து பாவம் செய்த பிறகு அதற்கு பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த பலியின் வழியாக தங்களுக்கான வருமானத்தை அவர்கள் ஈட்டிக்கொண்டார்கள். இன்றைக்கும் பல நேரங்களிலே ஒரு அநீதி நடைபெறுகின்ற போது அதை கண்டும் காணாதவர்களாக இருந்துவிட்டு ஒரு தேர்தல் வருகின்ற போது தான் என்ன பண்ணுவோம், இந்த தடவை அதை எல்லாத்தையும் மாற்றிடணும் என்று சொல்லி தங்களுடைய அரசியல் ஆதாயமாக மாற்றுகின்ற மக்களும் இருக்கிறார்கள். எப்பொழுதுமே நியாயத்தை பேசி பலர் அதிகார வர்க்கத்தினாலே ஒடுக்கப்பட்டும் அடிமைப்படுத்தப்பட்டும் திருச்சபைக்கு விலக்கி வைக்கப்படுகின்ற நிலைகளும் இருக்கின்றன. அப்போ எப்படி வருமானத்தை ஈட்டுவது என்று பார்க்கின்ற போது மக்களை பாவம் செய்யாமல் தடுக்க வேண்டிய இந்த திருச்சபையினுடைய அதிகாரங்கள் ஒருவரை பாவத்திற்கு அனுமதித்து அதற்கு பிராயசித்தம் செலுத்துகிறேன் என்ற பெயரை அந்த மக்களை தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அச்சுறுத்தி அவர்களை தங்களுக்கான அடிமைகளாக மாற்றிக்கொள்ளுகின்ற சூழல்தான் அன்றைய யூத சமயத்திலும் சரி இன்றைய திருச்சபைகளிலும் இருக்கின்ற நிலைமையை நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்ட நிலையில்தான் அன்றைய யூத சமயத்தினாலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக அல்லது வருமுன் காப்போம், பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர், ஒரு பாவம் செய்துவிட்டு இறந்த பிறகு நிவாரண நிதி கொடுக்கின்ற இந்த முறையற்ற நிர்வாகம், இந்த முறையற்ற ஆட்சி ஏன் அந்த தவறு நடைபெறுவதற்கு முன்பே தடுக்கக்கூடாது? அதை தடுப்பதற்கு என்ன செய்தார்கள்? நிர்வாக அரசு இயந்திரங்கள் இந்த சமூகம் நேர்மையாக சமாதானமாக இயங்க விரும்பினால் தவறுகள் நடப்பதற்கு முன்பாகவே அதை தடுப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். மாறாக தவறு செய்கிறவனிடத்திலே பணம் பெற்றுக்கொண்டு அவனுடைய நியாயத்திற்காக, பொதுமக்களுடைய நியாயத்திற்காக அல்லது அடித்தட்டு மக்களுடைய நியாயங்களுக்காக நில்லாமல் யார் மூலமாக தங்களுக்கு பணம் வருமோ அவர்களுக்கான நியாயத்திற்காக நிற்கின்ற இன்றைய ஆட்சியாளர்கள் போலத்தான் எல்லா காலங்களிலுமே அதிகார வர்க்கம் என்பது பணத்திற்கு விலை போகின்ற ஒரு அதிகார வர்க்கமாக இருக்கிறது. மக்களிடத்திலே பணம் பறிக்கின்ற ஒரு ஆட்சியாளர்களாகத்தான் சமய அதிகாரங்களும் சரி சமூகத்தினுடைய அதிகாரங்களும் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட சூழலை ஆண்டவர் இயேசுவுடைய இந்த அருளுரை என்பது, நீங்கள் பாவம் செய்யாதீர்கள், பாவம் செய்யாமலே நீங்கள் உங்களை அன்புள்ள மக்களாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கடைபிடிக்க தவறி பாவம் செய்து அதன் பிறகு திரும்பவும் பலி செலுத்தி கடவுளோடு ஒப்புரவாகுவதை காட்டிலும் நீங்கள் பாவம் செய்யாத பிள்ளைகளாக இருப்பீர்களேயானால் என்றென்றைக்கும் நீங்கள் கடவுளின் பிள்ளைகள் என்று சொல்லுகின்ற உரிமை பேற்றின் மக்களாக இருப்பீர்கள். கடந்த வாரத்தில் பார்த்துருப்போம், 2 மகன்கள் இருந்தாங்க. ஒரு மகன் தன்னுடைய சொத்தை எல்லாம் பிரித்து கொண்டு போய்விட்டான், பாவம் செய்தான், திரும்பவும் வருகிறான். வந்த பிறகு தகப்பனிடத்திலே முறையிடுகிறான். என்ன முறையிடுறான்? தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுகிறாங்க, தகுந்தவர்கள் அல்ல, உம்முடைய கூலிக்காரராக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லுகின்றான். தகப்பனுடைய பெருந்தன்மையை அவனை கூலிக்காரனாக எண்ணாமல் மகனாகவே ஏற்றுக்கொள்கிறார். ஏன் அந்த நிலைமை? அதைத்தான் ஆண்டவர் இயேசு முன்னாலே சொல்றார். நீங்கள் இந்த கட்டளைகளை கடைபிடிப்பீர்களானால் நீங்கள் இந்த காணாமற் போன மகன் போல பாவத்திற்குள்ளே தன்னை ஈடுபடுத்தி எல்லாவற்றையும் இழந்துவிட்டு ஒன்றுமில்லாமல் நிராயுதபாணியாக இப்பொழுது மனம் திரும்புவதை காட்டிலும் தகப்பனுடைய பேச்சையே கேட்டு நடந்திருந்தா தகப்பனோடவே என்றென்றைக்கும் வாழ்ந்திருக்கலாம். பல நேரங்களில் பெற்றோர்களோடு வாழ்கின்ற அந்த வாழ்வினுடைய மகத்துவம் என்ன என்பதை பிள்ளைகள் பல நேரத்தில் உணர்வதில்லை. கண் கெட்ட பிறகுதான் திரும்பி என்ன பண்றது, அப்பா தெரியாம பண்ணிட்டேன், நீ சொல்றபடி கேட்டிருந்தாக்கா நான் நல்லா இருந்திருப்பேன். படிக்கிற வயசுல அப்பா பேச்சு கேட்காம ஓடி போயிட்டா அதுக்கப்புறம் படிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் கண்ணு கெட்டா என்ன, கண்ணோட வந்தா என்ன, அது வீண். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் இயேசு கண் கெட்ட பிறகு கடவுளை தேடுகின்றவர்களாக அல்ல, கண்ணு கெடாதவே உங்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்பதாகத்தான் இங்கு ஆண்டவர் இயேசுடைய வார்த்தைகள்
அமைந்திருக்கின்றன. கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். கடவுளுடைய பிள்ளைகள் என்கின்ற அதிகாரத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் கடவுளுடைய அன்பு. கடவுளுடைய அன்பு நம்மிடத்தில் இருக்கின்ற போது அந்த அன்பை தக்க வைத்துக் கொள்வதற்கும் அந்த அன்பிலே நாம் என்றென்றைக்கு வேரூன்றி இருப்பதற்கும் நாம் செய்ய வேண்டிய செயல் என்னவென்றால் ஆண்டவர் மீது நம்பிக்கை உள்ள மக்களாக இருக்க வேண்டும். இதுதான் நமக்கான முதல் அழைப்பு. ஃபெய்த் இன் காட். கடவுளிலே நாம் பற்றுறுதி உள்ள மக்களாக இருக்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கின்றவர்களாக இருக்கின்றவர்கள் பெயர் பெற்றவர்கள். அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள். ஆகவே நாம் கடவுளுடைய மக்களாகவே இருப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். நாம் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து அதை கடைபிடிக்கின்ற போது நாம் கடவுளின் பிள்ளைகளாகவே தொடர்ந்து இருக்கிறோம். ஆகவே கடவுள் மீது நம்பிக்கை உடைய மக்களாக இருப்பதே கடவுளின் அன்பின் பிரமாணத்தில், அன்பின் கட்டளையில் நிலைத்திருப்பதற்கான அடையாளம். அதுதான் நமக்கான உறுதிப்பாடு. இதைத்தான் சங்கீதம் 125 சொல்லுகிறது. கடவுள் மீது நம்பிக்கையாக இருக்கிறவன், நேர்மையாக இருக்கின்ற மனிதன் பனையை போல செழித்திருப்பான். நேர்மையா இருக்க வேண்டும். கடவுளின் கட்டளைகளை கடைபிடிப்பதிலே, கடவுளின் அன்பிலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்பதே கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற நேர்மை. அன்பிலே நேர்மை இருக்க வேண்டும். ஜெனியூனஸ் என்று சொல்லுகிறோம் இல்லையா? ஜெனியூனா இருக்கணும். கடவுளுடைய நீதியிலே நாம் குறையற்றவர்களாக எப்போதும் நிறைவான நீதி செயலை செய்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். அப்படி செய்கின்ற போதுதான் நான் கடவுளிலே நம்பிக்கை உடையவனாக இருக்கிறேன் என்று சொல்லுவதற்கே நமக்கு தகுதி இருக்கிறது. அப்படி செய்கின்ற போதுதான் கடவுளின் அன்பு நம்மிலே முழு நிறைவு அடைகிறது. இதனால் என்னுடைய முதல் உடன்படிக்கை திருமறை பகுதி 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வசனத்திலே அந்த முதல் பகுதி என்ன சொல்லுதுன்னா, ஒரு அரசன் என்ற நிலையில இருந்து தாவீது நேர்மையோடு, சமாதானத்தோடு, நியாயத்தோடு தம்முடைய மக்களை நடத்துகின்ற ஒரு நல்ல அரசராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற எல்லா மனிதருக்கும் ஒரு அதிகாரம் இருக்குது. ஒரு சாதாரண குடிமகனுக்கும் ஒரு உரிமை இருக்கிறது. வாக்களிக்கின்ற என்னை யார் அதிகாரம் செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் நமக்கு இருக்கு. அதுவுமே ஒரு உரிமை. அது இட் இஸ் அ பவர். அப்போ இந்த அதிகாரம் என்பது எல்லா மக்களுக்குமே இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிலையிலே அது இருக்கிறது. நாம் இருக்கிறோன்னா திருச்சபை நம்மிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருச்சபையை நீதியோடும் நியாயத்தோடும் பாகுபாடின்றி எல்லா இறை மக்களையும் வயது வித்தியாசமின்றி மதிக்கவும், யார் இடத்துல எந்த பணியை கொடுத்தால் சரியாக செய்வார்கள் என்பதை பார்த்து பகுத்தறிந்து கொடுப்பதும், அதே வேளையிலே எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவதும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரம். இப்போ அந்த அதிகாரத்தை பாரபட்சமாக பயன்படுத்துகிறோமா? ஒரு தரப்பை எனக்கானவர்களாக வைத்துக்கொண்டு இன்னொரு தரப்பை அச்சுறுத்துகின்றவர்களாக இருக்கிறோமா? இவற்றையெல்லாம் சிந்தித்து பார்க்கிற போது தாவீதின் வழியாக நமக்கு ஒரு மாடல் கொடுக்கப்படுகிறது. தாவீதினுடைய மாடல் என்னன்னா, தன் வசம் ஒப்புவிக்கப்பட்ட இஸ்ரேல் மக்களை நீதியோடும் நியாயத்தோடும் நேர்மையோடும் தன் மக்கள் சமாதானமாக இருக்கும்படிக்கு, திருச்சபைக்குள்ளே கட்சி வளர்த்து சமாதானம் இல்லை, எல்லாருமே என்னுடைய மக்கள். இந்த திருச்சபையிலே ஒரு பகுதி என்னை சார்ந்தவர்கள், ஒரு பகுதி வேறொருவரை சார்ந்தவர்கள் என்பது அல்ல. எல்லாருக்கும் நான் நீதி வழங்குகின்றவனாக இருக்க வேண்டும். இந்த குருசேகத்தில் நான் கட்சி வளர்த்துக்கிட்டு பார்சியாலிட்டி பண்ணனாக்கா இந்த சபைக்கு நான் போதகராக இருப்பதற்கே தகுதியற்றவன். இதே நிலைதான் உயர் மட்டத்தில் இருக்கின்ற அதிகாரிகளுக்கும் திருச்சபையினுடைய தலைவர்களுக்கும். ஒரு அரசன், இந்த தாவீது அரசன் மூலமாக நமக்கு சொல்லப்படுகின்ற செய்தி, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட மந்தையை பாரபட்சம் இல்லாமல் நீதியோடும் நேர்மையோடும் நியாயத்தோடும் அச்சுறுத்தாமல் அன்பு செலுத்தி வழிநடத்துகின்ற தலைவனாக, அரசனாக இருக்க வேண்டும். நாம் அப்படி இருக்கிறோமா? அப்படின்னா இன்றைய திருச்சபையும் சரி, இன்றைய சமூகமும் சரி அப்படி இல்லை. இங்கே கட்சி மனப்பான்மையோடு மக்களை பிரித்து ஆளுகின்ற
மனநிலையோடு தான் திருச்சபையே நாம் நடத்துகிறோம். இந்த சமூகத்திற்கு நல்ல முன்மாதிரியாக நாம் இருக்க முடியவில்லை. அதற்கு காரணம் நமக்கு இருக்கின்ற பேராசைகளும் நம்முடைய நான் நல்லா இருந்தால் போதும், மக்கள் எனக்கு வாக்களித்தால் போதும், மற்றபடி அவங்களுக்கு நான் எந்த நன்மையும் செய்ய வேண்டியதில்லை. எப்படிப்பட்ட மனநிலையோடு அல்ல, எல்லாருக்குமான தலைவனாக நாம் இருக்க வேண்டும் என்பது தாவீது அரசன் மூலமாக நமக்கு சொல்லப்படுகின்ற செய்தி. தாவீது தம் மக்கள் மீது அவன் அதிகாரத்தில் இருக்கலாம், அதிகாரமற்றவர்களாக இருக்கலாம், ஆனால் தன் நாட்டு மக்களுக்கான பாதுகாவலராக ஒரு அரசன் தன் நாட்டின் மக்களுக்கு பாதுகாவலராக இருக்க வேண்டும். திருச்சபையுடைய நிர்வாகத்தில் இருக்கிறவர்கள் அனைத்து மக்களுக்குமான பாதுகாவலர்களாக, உரிமைக்கான பாதுகாவலர்களாக, என் மக்கள் வேறொருவர் திருடி கொண்டு போய்விடக்கூடாது. இன்னைக்கு திருச்சபையினுடைய மக்கள் பல்வேறு நிலைகளே சிதறி போய் கிடக்கிறார்கள். இந்த ஐயர் இருந்தா நான் கோயிலுக்கு வரமாட்டேன், இவங்க பிசி மெம்பரா இருந்தா நான் வரமாட்டேன், இவங்க இப்படி கட்சி பார்க்கறாங்க என்ற மனநிலையோட திருச்சபை பிரிந்து கிடக்கின்ற சூழல்களை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தாவீது எல்லா மக்களையும் அன்பு பாராட்டுகின்ற, தன் மக்களுக்காக எந்தவித நிலையிலும் நீதியோடும் நியாயத்தோடும் செயல்படுகின்ற ஒரு அரசனாக இருந்திருக்கிறார். ஆகவே தலைமைத்துவத்திலே இருக்கின்ற போது மக்கள் மீது அன்பு செலுத்துதல் என்பது நீதியும் சமாதானம், நீதியும் நேர்மையும், ஜஸ்டிஸ் அண்ட் ரைச்சஸ்னஸ். அன்பு என்பதனுடைய பொருள் என்ன? அனைவருக்குமான நீதியை நிலைநாட்ட வேண்டும். ஒருவருக்கு நீதி செய்து ஒருவரை பாரபட்சமாக பார்த்தால் அங்கே நாம் அன்பிலே பூரணப்பட்டவர்களாக இல்லை, அன்பிலே நாம் நேர்மையானவர்களாக இல்லை, அன்பிலே தூய்மை இல்லை. நம்முடைய அன்பு தூய்மையானதாக இருக்க வேண்டும். நம்முடைய அன்பிலே அனைவருக்குமான நீதியும் நியாயமும் அடங்கியிருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நாம் பார்க்க முடியும். ரோமர் 14:7 முதல் 17 வசனங்களை நாம் படித்து பார்த்தோமானால் அங்கே ஒரு வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் கம்யூனிட்டி, அங்கே 2 தரம் மக்கள் இருக்கிறார். இன்னைக்கு பார்த்தோன்னா சமூகத்தில் மிகப்பெரிய இஷ்யூ, இது மிகப்பெரிய பிரச்சனை. எப்பவுமே தயிர் சாதம் சாப்பிட்றவங்க மாட்டுக்கறி சாப்பிட்றவங்களை பார்த்து அருவருப்பாக பார்ப்பது, தீண்டத்தகாதவர்களாக பார்ப்பது, தீண்டாமை என்பது இந்த நாட்டிலே உணவில் கூட தீண்டாமை இருக்கிறது. ஒரு காலத்தில் தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டு என்பது போய் இன்றைக்கு நமக்கு விருப்பமான உணவை நாம் சாப்பிட்டா கூட நம்மை தீட்டானவர்களாக பார்க்கின்ற அந்த ஆதிக்க மனநிலை உடைய மக்கள் இந்த சமூகத்திலே இருக்கின்ற போது, அப்படிப்பட்ட மக்களை பார்த்து வெஜிடேரியன் சாப்பிட்றவன் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவனை பார்த்து அருவருப்பா நினைப்பதும் பாவம். நான் மாட்டு இறைச்சி சாப்பிடுவது எனக்கு உரிமை இருக்குது, அதனால வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களை குறைவாகவோ அல்லது மதிப்பு குறைவாகவோ அருவருப்பாக பார்க்கின்ற மனநிலையும் கூடாது. அப்போ உணவு என்பது, உடை என்பது அவரவருடைய தனி மனித உரிமை. ஒருவருடைய தனி மனித உரிமை என்பது இந்த சமூகத்திற்கான நலன் இருக்க வேண்டும். ஆனால் எல்லா இடத்திலையும் தனி மனித உரிமையில போய் மூக்குணைக்கின்ற வேலையை செய்யக்கூடாது. அதைத்தான் இங்கே பவுல் அந்த ரோமை திருச்சபைக்கு சொல்லுகிறார். அப்போ நாம் மரித்தாலும் நாம் வாழ்ந்தாலும் நாம் எதை செய்தாலும் அதை ஆண்டவருடைய மகிமைக்கென்று செய்ய வேண்டும். அதுதான் நாம் ஆண்டவர் மீது வைத்திருக்கின்ற அன்பின் வெளிப்பாடு. நாம் கடவுளை மகிமைப்படுத்துகிறோமா, மனிதர்களை மகிமைப்படுத்துகிறோமா? நாம் கடவுளை மகிமைப்படுத்துகின்ற மக்களானால் கடவுளுடைய அன்பின் கட்டளையை அனைவரிடத்திலும் வெளிப்படுத்த வேண்டும். எந்த விதமான பாகுபாடும் இன்றி அனைவரையும் மனப்பூர்வமாக உளப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுகின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும். குறிப்பாய் கிறிஸ்தவ திருச்சபை என்பது கிறிஸ்தவல் என்று சொல்லிக் கொள்கின்ற ஒவ்வொருவரும் மனப்பூர்வமாக மன்னிக்கவும், மனப்பூர்வமாக ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளவும், மனப்பூர்வமாக அன்பு செலுத்தவும் நாம் அழைக்கப்படுகிறோம். எந்த விதமான பாகுபாடு செய்வதற்கும் நமக்கு உரிமையே கிடையாது. நம்முடைய உரிமையே எதுதான்? எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்தணும், எல்லாருக்குமான நியாயத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எல்லாரையும் கனப்படுத்த வேண்டும், மற்றவருடைய உணர்வை புரிந்து நடக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். அதிகாரம் என்னிடத்திலே இருப்பதினாலே என்னுடைய திட்டங்கள், என்னுடைய நோக்கங்களை எல்லாம் திருச்சபையின் மீது திணிக்கின்றவர்களாக இருக்கக்கூடாது. எல்லார் மீது அன்பு செலுத்துவதே
நாம் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவதற்கான நமக்கான அழைப்பாக அது இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அப்போ கல்ச்சரலி, பண்பாட்டு அளவிலே நாம் பிரித்தாளுகை செய்கின்ற மக்களாக இராமல், பண்பாட்டு நிலைகளிலே அனைத்து மக்களுடைய உணர்வு, கலாச்சாரம், பண்பாடு எல்லாவற்றையும் புரிந்து அதை ஏற்று அவைகளிலே நாம் வேற்றுமை பாராமல் ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். அண்மையிலே ஒரு எஸ்.வி. சேகர் என்கின்ற ஒருவர் ஒரு பதிவை எழுதினார். ஒரு இடத்திற்கு அவர் விருந்தினராக அழைக்கப்பட்டிருக்கிறார். அந்த டைனிங் டேபிளில் எல்லாரும் மாட்டுக்கறி பிரியாணி சாப்பிட்றாங்க. அவருக்கு எதிரே இவர் அமர்ந்து அவருடைய பண்பாட்டின்படி அவர் சைவ உணவை எடுத்துக்கொள்கிறார். அப்போ எழுதும்போது அவர் என்ன எழுதியிருந்தார்னா, எல்லாரும் இங்கே பிரியாணி சாப்பிட்றாங்க, அதே வேளையில் என்னுடைய உணர்வை மதித்து எனக்கு மாத்திரம் சைவ உணவு வாங்கி கொடுத்துருக்கிறாங்க என்று பதிவு செய்கிறார். இந்த மாற்றம் எப்படி வந்தது என்றால், இந்த அரசாங்கம், இந்த மத்திய அரசாங்கம் இருக்குல்ல, இந்த மத்திய அரசாங்கத்தை மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக மாற்றினதுனால்தான் இந்த சமத்துவம். இங்கே அப்சல்யூட் மெஜாரிட்டின்னு ஒன்று இருந்துச்சுன்னா திரும்பவும் மாட்டுக்கறி சாப்பிட்றவங்கள கொலை செய்கின்ற நிர்வாகமாக தான் இந்த நிர்வாகம் இருந்திருக்கும். அப்போ இந்த இடத்திலே இந்த சமூகம் நீதி நிறைந்ததாக அனைவருடைய உணர்வையும் மதிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டுமானால் நாம் எல்லாவற்றையும் பகுத்தறிந்து நீதியையும் நியாயத்தையும் சமாதானத்தையும் ஒப்புரவாகுதலையும் அன்பையும் பகுத்தறிந்து அது எல்லாருக்கும் கிடைக்கத்தக்கதாக நாம் ஒரு தீர்மானத்தை எடுக்கின்ற போதுதான் இந்த சமூகம் எல்லாருக்குமான சமூகமாக இருக்கும். இந்த திருச்சபை எல்லாருக்குமானதாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழலை ஏற்படுத்துவதற்கு நாம் இந்த நாட்களிலே அழைக்கப்படுகிறோம். சில குடும்பங்கள் இன்னைக்கு திருச்சபையினுடைய போஸ்ட் கிராஜுவேட் பணி எல்லாமே சில குடும்பங்களில் தான் இருக்கும். எளிமையான மக்களுக்கு சம்பளம் வராத இடத்துல பணியிடும், அல்லது கிராமத்தில் இருக்கிறவர்கள், அவர் கிராமத்தை சார்ந்தவர்கள், ஒரு ஆசிரியர் நகரத்தில் இருந்தாலும் கிராமத்தில் இருந்தாலும் அவர் ஆசிரியருக்கான அனைத்து தகுதியையும் உடையவராக இருக்கிறார். ஆனால் கிராமத்தில் இருக்கிறவங்க கிராமத்திலே இருப்பாங்க. பிள்ளை குட்டியும் மனைவி மக்கள் எல்லாம் விட்டுட்டு தனிமையாக இருக்கிறவர்கள் இன்னும் தனிமையாகத்தான் இருக்கிறார். பெற்றோரை பராமரிக்க முடியாத பிள்ளைகள், பிள்ளைகளோடு இணைந்து வாழ முடியாத பெற்றோர்களாக இருக்கின்ற இந்த சூழலே கொஞ்ச நாளைக்கு நகரத்தில் இருந்துமா, கொஞ்ச நாள் போய் கிராமத்தில் இருங்க என்று சொல்லக்கூடிய நிலை வருகின்ற போதுதான் இங்கே சமத்துவம் இருக்கும். இல்லை என்றால் நகரத்திலே பணியாற்றுவதெல்லாம் பெரிய செல்வந்தர்களாகவும் உயர்வானவர்களாகவும், கிராமத்திலே போய் பணியாற்றுவர்கள் எதுவுமே தெரியாதவர்கள் போல நடத்தப்படுகின்ற ஒரு இம்பேலன்ஸ்டான ஒரு திருச்சபையாகவும் சமூகமாகவும் இந்த சமூகம் இருக்கும். இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் மாற வேண்டும். நிறைவாக ஆண்டவர் இயேசுடைய அந்த அன்பின் பிரமாணம் என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லாரும் சொல்லுவாங்க, உங்களிடத்துல இருந்து அன்பா இருந்தாக்கா நீங்க அன்பு செலுத்துங்க. நீ எனக்கு இதை செஞ்சா நான் உனக்கு இதை செய்கிறேன். நீ 10 ரூபாய் மொழி எழுதுனா நான் 10 ரூபாய் மொழி எழுதுறேன். அது அல்ல. நமக்கு பிரதிபலன் செய்ய முடியாதவர்களுக்கு நாம் அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் கடந்து ஆண்டவர் இயேசுவின் போதனை என்ன சொல்லுதுன்னா, உன்னை பகைக்கிறவர் மீதும் நீ அன்பு செலுத்த வேண்டும். அது மாத்திரம்தான், தட் இஸ் த யூனிக்னஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. எல்லாரும் இடத்துல அன்பா தான் இருக்கிறாங்க. என்னை ஒருத்தர் கனப்படுத்தினா அவர் மீது அன்பு செலுத்தலாம். பெரியவங்களா இருக்கலாம், சின்னவங்களா இருக்கலாம், அவங்களுடைய தகுதிக்கேற்ப அன்பு செலுத்துகின்ற மனநிலை. இப்படிப்பட்ட சூழலே நமக்கு சொல்லப்படுகின்ற வார்த்தை என்னவென்றால், நம்முடைய அயலானை, நமக்கு அடுத்திருக்கின்றவர்களை மாத்திரம் அல்ல, நம்மை எதிர்க்கிறவர்களையும் நம்மை துன்புறுத்துகிறவர்களையும் நம்முடைய உணர்வை மதிக்காதவர்களையும் கூட நாம் மதிக்க வேண்டும், நாம் கனப்படுத்த வேண்டும், நாம் அன்பு செலுத்த வேண்டும் என்பதைத்தான் இங்கே ஆண்டவர் இங்கே வலியுறுத்துகின்றார். ஆகவே எல்லா அன்பு செலுத்துகிறவர்களையே நீங்கள் அன்பு செலுத்தினால் அதனாலே பயன் ஒன்றும் இல்லை. உங்களிடத்திலே அன்பு செலுத்தாதவர்களையும் நீங்கள் அன்பு செலுத்த வேண்டும். உங்களை ஒடுக்குகிறவர்களையும் துன்புறுத்துகிறவர்களையும் கூட அன்பு செலுத்த வேண்டும். உங்களை பகைக்கிறாங்களா, உங்களை நிந்திக்கிறாங்களா, உங்களை பற்றி அவதூறாக பேசுகிறார்களா, உங்களை அவமானப்படுத்துகிறாங்களா, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்துவோம். அன்பு செலுத்துங்கள் என்பதைத்தான்
ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அது எந்த அளவிற்கு இருக்க வேண்டும், ஏன் அப்படி நாம் செய்யணும், ஏன் நாம் நம்மை பகைக்கிறவர்களே அன்பு செலுத்தணும்னா, பல நேரங்களிலே நாம் கடவுளை பகைக்கிறோம், பல நேரங்களிலே நாம் கடவுளின் கட்டளையை கடைபிடிக்காமல் புறம் தள்ளி விடுகிறோம். அந்த இடத்திலே நாம் கடவுளையே பகைக்கிறோம். அப்பொழுதெல்லாம் கடவுள் என்ன செய்கிறார்னா, என் கட்டளையை நீ கடைபிடிக்கல, அதனால் நீ எனக்கு எதிரி, என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியல, என்னை நீ நேசிக்கல, என்னை மதிக்கல, என்னை ஒரு பொருட்டாக நீ எண்ணவில்லை, என்னிடத்துல நீ முறையிடவில்லை, என்னிடத்துல ஜெபம் பண்ணல, என்னுடைய வார்த்தைகளை நீங்க படிக்கல, அப்படிப்பட்ட நேரங்களெல்லாம் நீ எனக்கு பகையாளியாக இருந்திருக்கிறாய் என்று கடவுள் நம்மை பழி தீர்ப்பாரானால் நாம் ஒருத்தருமே இந்த உலகத்துல வாழ முடியாது. ஒருவரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்று சொல்ல முடியாது. எத்தனை குற்றங்கள் செய்தாலும், எத்தனை மீறுதல்கள் செய்தாலும் கடவுள் நம் மீது இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். இங்கே மத்தேயுவிலே பார்த்தோமானால், உங்கள் விண்ணக தந்தை அன்பிலே நிறைவுள்ளவராய், இரக்கத்திலே நிறைவுள்ளவராய், நீதியிலே நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் அன்பிலும் இரக்கத்திலும் நீதியை செய்வதிலும் நிறைவுள்ளவராய் இருங்கள். உங்கள் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள் என்று சொல்லுகின்றார். லூக்கா நற்செய்தியில் பார்த்தோமானா, உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்று சொல்லுகின்றார். எனக்கு அன்பானவர்களே, நாம் கடவுளினுடைய நீதியை நிலைநாட்டுகின்ற மக்களாக இருப்போம். அப்பொழுது நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்கின்ற அந்த உரிமையை நாம் தக்க வைத்துக் கொள்ள முடியும். ஒவ்வொரு முறையும் நாம் பாவம் செய்து பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்து அன்னாடம் சொல்லின்னு இருக்கிற மக்களாக அல்ல. ஒரு முறை நான் பாவம் செய்தேன், ஒரு முறை கடவுளுடைய அன்பை விட்டு விலகி இருக்கிறேன். என்னால் இயன்ற மட்டும் கடவுளுடைய ஆவியானவரனுடைய துணையோடு நான் இனி பாவம் செய்யக்கூடாது, இனி மீறுதல் செய்யக்கூடாது, இனி பாரபட்சம் பார்க்கக்கூடாது, இனி கட்சி மனப்பான்மை உடையவனாக இருக்கக்கூடாது, எல்லோரையும் கூட்டி சேர்த்து எல்லோரையும் அன்பு செய்கின்ற ஒரு ஆளுமை உடையவராக நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுளத்திலே ஒப்பு கொடுக்கின்ற போது கடவுள் தம்மை போலவே நம்மை நிறைவுள்ளவர்களாக இரக்கமுள்ளவர்களாக மாற்றுவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சிந்தனைகளை பெற்றுக்கொண்டவர்களாக நம்மை நாம் ஆண்டவரத்திலே ஒப்பு கொடுப்போம். கடவுளின் அன்பு என்பது நீதியும் நியாயமும் நிறைந்தது, இரக்கமும் அமைதியும் சமாதானமும் நிறைந்தது. இவை எல்லாவற்றையும் கடைபிடிக்கின்ற போது இந்த திருச்சபை, இந்த சமூகம் இறையரசாக மாறும். இந்த சமூகத்தை இறையரசாக்குவதே ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வந்ததற்கான நோக்கம். அந்த பணியை நம்மிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். எனவே எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்துவோம். அன்பிலே பூரணப்பட்டவர்களாக, அன்பிலே நிறைவடைந்தவர்களாக இருப்பதற்கு இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். எல்லாவற்றையும் கடைபிடிக்க கடவுள் தம்முடைய ஆவியான வழியாக நமக்கு ஆற்றல் அளிப்பாராக. ஆமேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றுக்காரமா இருக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, இதனாலும் உங்களுடைய அன்பு இன்னது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள ஆண்டவரை கற்பித்தபடினாலே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அன்பிலே நிறைவடைந்தவர்களாக, நீதியிலே நிறைவுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் நம்முடைய ஆவியானவர் வழியாக எங்களை ஆற்றல்படுத்தி வழிநடத்தி காத்திட வேண்டுமா நம்மிடத்திலே மன்றாடுகிறோம். பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தைகளை நாங்கள் நிலைத்திருக்க நம்முடைய ஆவியானவர் வழியாக எங்களுக்கு துணை செய்வீராக. இந்த வழிபாட்டிலே பங்கேற்றிருக்கின்ற நம்முடைய மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரும், ஒவ்வொருவருக்கும் சுகம் பலன் தாரும். எல்லாவற்றையும் இப்படி திருக்கரத்துக்கு ஒப்புகிறோம். ஆண்டவரே, இந்த கள்ளக்குறிச்சி நகரத்திலே இது சாராயத்தினாலே இறந்து போன மக்களை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, இது மனித தவறு. இப்படிப்பட்ட தவறுகள் இனி நடைபெறாதபடிக்கு இந்த சமூகம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற உணர்வு இந்த கள்ளச்சாராயம் விற்கின்ற மக்கள் மனதிலே, அவர்களை ஊக்குவிக்கின்றவர்கள், அவர்களை பாதுகாக்கின்ற அரசு அதிகாரிகள், இவை எல்லாரிடத்திலிருந்து இந்த சமூகத்தை விலக்கி பாதுகாத்தல் வேண்டுமா இடத்திலே மன்றாடுகிறோம். கணவனை இழந்த சகோதரிகள், தகப்பனை இழந்த பிள்ளைகள், பெற்றோரை இழந்த பிள்ளைகள், இப்படியாக பல்வேறு நிலைகளிலே அந்த பகுதியிலே கூக்குரலோடு கண்ணீரோடு இருக்கின்ற குடும்பங்களிலே ஆண்டவர் நீர் ஆறுதலையும் சமாதானத்தை கட்டளையிட்டு புது வாழ்வையும் மறுவாழ்வையும் கட்டளையிட்டு இந்த சமூகம் அன்பிலே நிலைத்திருக்க நம்முடைய ஆவியாளர் வழியாக எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஏவி அந்த மக்களுக்கு தேவையான மீட்டு உருவாக்கத்திற்கான தேவைகளை செய்திட போதுமானவராக இருந்திட வேண்டுமா இடத்திலே மன்றாடுகிறோம். எல்லாவற்றையும் திருக்கரத்துக்கு ஒப்புவிக்கிறோம். எங்களுடைய தந்தையாகிய கடவுள் நீர்
எங்கள் மீது இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் ஒருவரை ஒருவர் பொறுத்து ஒருவரை ஒருவர் ஏற்று ஒருவரை ஒருவர் மன்னித்து நாங்கள் அன்பிலே வேறு ஒன்றின மக்களாக இருக்கும்படிக்கு ஆவியான வழியாக துணை செய்வீராக. எல்லா துதி கன மகிமையாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். எங்கள் ஆண்டவர் மீட்பெருமாக இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமேன். பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டிய ஆர்த்தின்றி எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்ற செயல்களுக்கு நாம் மன்னிக்கிறது போல எங்கள் பாவற்றங்களை எனக்கு மன்னியும். என்னை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையும் ரட்சி தரும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் முறையிலே, ஆமேன். அனைத்து ஆற்று நிறைந்த நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவர் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய அருளும் அமைதியும் தூய் ஆவியாருடைய வல்லமையுள்ள பாதுகாப்பும் பராமரிப்பும் மாறாத நித்திய உடன்படிக்கும் உறவும் ஐக்கியமும் வழிநடத்தல் நம் அனைவரோடும் சிறப்பாய் நோயினாலே கடினப்பாடுகளோடு இருக்கின்ற என்னுடைய அருமையான சகோதரி ஆசிரியர் ஸ்டெல்லாக்கா அவருடைய கணவரோடும் அவருடைய மீட்டுருவாக்கும் பாதுகாப்பு புது வாழ்வோடும் நம்முடைய திருவுளத்தின்படியே நிறைவாயிருந்து வழிநடத்தி காப்பனமாக. ஆமென்.